السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخ مرشد. மரியாதைக்குரிய இந்த மாபெரும் நிகழ்வில் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது பங்களிப்புகளான உரைகளை வழங்கி அமர்ந்திருக்கிற ஆலிம் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்களான முன்னிலை வைக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் காலை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேர நிகழ்ச்சியில் ஷரியத்து விழிப்புணர்வு என்பது இந்த மாநாட்டின் தலைப்பாக்கி ஷரியத்து சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அளவுக்கு, அதிலும் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஷரியத்தை பற்றி இப்பொழுது கூட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அளவுக்கு சமூகம் பலகீனப்பட்டு கிடக்கிறது என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்றாலும் விழிப்புணர்வுக்காக செய்யப்படுகிற முயற்சிகள் நல்ல முயற்சி என்ற வகையில் சந்தோஷப்படுகிற விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று காலை தொடங்கி நடந்த நிகழ்வின் வழியாக எதிர்பார்க்கப்பட்ட விழிப்புணர்வை சமூகத்திற்கு வழங்கி சுன்னத் வல் ஜமாஅத்தின் அடிப்படையில் உறுதியாக, நிலையாக, தெளிவாக இருக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. இன்றைய தினம் உங்களுக்கிடையில் நான் உரையாற்ற வேண்டிய தலைப்பு எது என்று அவரிடத்திலேயே நான் கேட்ட பொழுது தஸவுஃப் என்றார்கள். நான் தான் அதை கொஞ்சம் திருத்தம் செய்து தஸவுஃப் ஷரியத்தின் ஒரு அங்கமா அல்லது ஷரியத்துக்கு பங்கமா என்று ஒரு தலைப்பில் ஒரு சிறிய திருத்தத்தையும் ஒரு தீர்மானத்தையும் கொடுத்து அவர்களுக்கு தெரிவித்தேன். தஸவுஃப் என்பது பல காலகட்டமாக மிகுந்த விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறது. தஸவுஃபை விமர்சித்தவர்களுக்கு, விமர்சித்த முஸ்லிம் பெயர் தாங்கிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தவர்கள் யார் என்றால் யகூதிகளும் கிறிஸ்தவர்களும். அதாவது மேலை நாட்டு யகூதிகளும் கிறிஸ்தவர்களும். அவர்கள் கொடுத்த ஊட்டச்சத்து இந்த முஸ்லிம் பெயர் தாங்கிகளை தஸவுஃபுக்கு எதிராக பேச வைத்த. இவர்கள் ஏன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும். அதற்கு காரணம் இருந்தது. இங்கே நன்றி உரையில் மௌலவி ஹாஃபிஸ் மீரான் மஹீத்தீன் அவர்கள் சொன்னது போல, இந்த நாட்டில் 900 வருஷங்கள் முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். பறந்து விரிந்த இந்தியாவை 900 வருஷங்கள் ஆட்சி செய்த முகலாயர்களால்
இந்த நாட்டில் இஸ்லாத்திற்கு சேவையாற்ற முடியவில்லை. முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று சிலரால் தெரிவிக்கப்பட்டாலும் அவர்கள் அப்படி யாரையும் கொண்டு வரவிடவில்லை. அப்படி ஒரு நிர்பந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த சன்மார்க்கம் யாருக்கும் ஆணை பிறப்பிக்கவில்லை, அதை அனுமதிக்கவும் இல்லை. ஆனால் வெறும் ஃபக்கீர்களோடு இந்த நாட்டிற்கு வந்து புகுந்து இந்த நாட்டிற்கு வருகை தந்து அஜ்மீரிலே தனது ஜாகையை அமைத்துக் கொண்டு அப்படி அமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான நிகழ்ச்சிகள் அங்கே நடந்ததால் அந்த ஊரை விட்டு விரட்டப்படுவதிலிருந்து தவிர்த்து ஏறத்தாழ அஜ்மீரில் தங்கியிருந்த காலகட்டத்தில், இந்தியாவில் தங்கியிருந்த காலகட்டத்தில் 90 லட்சம் பேர், 1 கோடி பேருக்கு 10 லட்சம் குறைவாக மற்ற மதங்களில் இருந்து கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகுவதற்கு காரணமாக இருந்த மகான் காஜா முஹைனுத்தீன் அல் ஜிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 90 லட்சம் பேர். யாராலும் கற்பனையே செய்து பார்க்க முடியாது, எண்ணியே பார்க்க முடியாது, நினைத்து பார்க்க முடியாத மகத்தான சாதனையை அவர்கள் செய்தார்கள். அதுபோல் இந்த நாட்டிலே இருந்த சூஃபிகளும் அவுலியாக்களும் ஞானிகளும், உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த மகான்களும் அவுலியாக்களும் ஞானிகளும் அவர்கள் ஆற்றிய பணியின் மூலம், ஆத்மார்த்தமான பணியின் மூலம், அறவழியில் நடந்த பணியின் மூலம், அன்பு வழியில் நடந்த பணியின் மூலம் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து சங்கமித்து இந்த சங்கமத்தை இஸ்லாத்திற்கு வருவதை சகித்துக் கொள்ள முடியாத மேலை நாட்டுக்காரர்கள் சூஃபிகளுக்கு எதிராக எழுந்தார்கள், அவுலியாக்களுக்கு எதிராக எழுந்தார்கள், மகான்களுக்கு எதிராக எழுந்தார்கள். அவுலியாக்களுக்கு எதிராக, மகான்களுக்கு எதிராக, சூஃபியாக்களுக்கு எதிராக அவன் குரல் கொடுத்தால் அந்த குரலுக்கு மரியாதை இருக்காது என்பதற்காக, அவன் கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு ஒரு மரியாதை இருக்காது என்பதற்காக, எந்த நாட்டில் யாரை பிடித்தால், எந்த முஸ்லிம் பெயர் தாங்கியை பிடித்தால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று அவனுக்கு விதைக்க வேண்டியதை விதைத்து இஸ்லாமியத்தில் சூஃபியாக்களுக்கு எதிராக பேச வைத்தான், அவுலியாக்களுக்கு எதிராக பேச வைத்தான், ஞானிகளுக்கு எதிராக பேச வைத்தான். அப்படி பேச வைத்து அந்த தொடர் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மை, அதை இந்த சமூகம் நினைவில் வைக்க வேண்டும். ஸ்பெயினை தாரிக்குல் ஜபல் தாரிக்குல் ஜிப்ரால்டரில் இருந்து ஐரோப்பாவுக்குள்ளும் இஸ்லாத்தை கொண்டு வந்து ஜிப்ரால் மலையின் உச்சியிலே நின்று கொண்டு தளபதி தாரிக் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை முழங்கி ஸ்பெயின் நாட்டை தங்கள் கைக்குள் கொண்டு வந்து அன்று இருந்த கிறிஸ்தவ ஸ்பெயின் முஸ்லிம் ஸ்பெயினாக மாற்றம் கண்டு 800 வருஷங்கள் முஸ்லிம்கள் ஸ்பெயினில் ஆட்சி செய்தார்கள். 800 வருஷங்கள். இந்தியாவில் 900 வருஷம் என்றால் அவர் 800 வருஷம். ஆனால் அந்த ஸ்பெயின் தொடக்கத்தில் இருந்த நிலையிலிருந்து வேறுபட்டு ஐரோப்பியனுடைய சதியினாலே, அவனுடைய மிக மோசமான ஃபித்னா ஃபசாதினாலே ஒரு பெரிய விளைவு ஸ்பெயினிலே காலப்போக்கில் உருவாகி ஒரு முஸ்லிம் பாக்கி இல்லாமல் கொல்லப்பட்டான். பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன, பல்கலைக்கழகங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன, மதரசாக்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன, பள்ளிக்கூடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. கடைசி முஸ்லிம் கொலை செய்யப்படுகிற வரைக்கும் இந்த முயற்சி நடந்தது. அதனுடைய விளைவு அதே ஸ்பெயினில் தான் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார்கள். அவர்களை காபிர்கள் என்று சொல்ல வைத்தான் அவன். முஸ்லிம் பெயர்ந்தாக்கிகளை தூண்டிவிட்டு முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹுவை காபிர் என்று சொல்ல வைத்தான். இந்த சல்லாக்கத்தை விட்டு மனிதவடி போய்விட்ட ஜிந்தியக் என்று சொல்ல வைத்தார். அவர்கள் எழுதிய ஃபுதூஹாத்துல் மக்கிய்யா, மக்காவிலே ஃபுதூஹாத்துல் மக்கிய்யாவை தயாரித்து
மக்காவில் இருந்தே அதை எழுதி முடித்து காபாவினுடைய மேல் சுவற்றிலே அதை கொண்டு போய் வைத்து ஏறத்தாழ ஒரு வருஷம் காபாவின் மேல் சுவற்றிலே ஃபுத்துஹாத் மக்கியாவின் கையெழுத்து பிரதி இருந்தது. ஃபுத்துஹாத் மக்கியாவின் கையெழுத்து பிரதி ஒரு வருஷம் இருந்தது. அரபகத்தின் கடும் வெயில் அந்த கையெழுத்து பிரதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. அவ்வப்பொழுது பொழிந்த பெருமழை ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. சுழன்றடித்த அக்கினி காற்று ஃபுத்துஹாத்தின் மக்கியாவில் எந்த பிரச்சனையும் உண்டாக்க முடியவில்லை. ஒரு வருஷத்திற்கு பிறகு அவர்கள் வைத்தது போல் அவர்களே அந்த ஃபுத்துஹாத்துல் மக்கியாவை எடுக்கிறார்கள். வைத்தது போல் இருந்தது. ஒரு முடிவுக்கு வந்தார்கள். தனக்கு கிடைத்த ஆத்மார்த்தமான தகவல்களோடு ஃபுத்துஹாத்துல் மக்கியா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷ காலத்தில் ஒரு எழுத்து அழியவில்லை, ஒரு தாளில் ஒரு மாற்றம் வரவில்லை. அத்தனை பரிசுத்தத்தோடு ஃபுத்துஹாத்துல் மக்கியாவை உலகத்திற்கு தந்தார்கள் முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அவர்களை. அந்த ஃபுத்துஹாத்துல் மக்கியா முஸ்லிம் ஸ்பெயினில் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இந்தியா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில், இந்தோனேஷியாவில், இப்போதைய சிங்கப்பூரில், பழைய மலேசியாவில், தாய்லாந்தில் இஸ்லாம் பரவுவதற்கு முன்பே இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹுடைய தத்துவங்கள் பரவியதை வரலாறு உறுதிப்படுத்தி காட்டுகிறது. இஸ்லாம் அந்த நாட்டுக்குள் போவதற்கு முன்பே இமாம் கஸ்ஸாலியின் தத்துவங்கள் அந்த நாடுகளுக்கு உள்ளே புகுந்து விட்டது. அத்தனை வலிமை மிக்க தத்துவத்தின் சொந்தக்காரர். அவருடைய இஸ்லாமிய தத்துவங்களை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால உலகத்தில் அவருடைய நூற்கள் எல்லாம் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டன. அந்த இஹ்யா உலூமித்தீனும் ஃபுத்துஹாத்துல் மக்கியா முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹுடைய ஃபுத்துஹாத்துல் மக்கியாவும் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹுடைய இஹ்யா உலூமித்தீனும் முஸ்லிம் ஸ்பெயினில் தீ வைத்து கொடுக்கப்பட்டது. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? முஸ்லிம் ஸ்பெயின் இப்பொழுது இல்லை. முஸ்லிம் ஸ்பெயின் இப்பொழுது இல்லை. அங்கிருந்த பள்ளிவாசல்கள் இல்லை, அங்கிருந்த பல்கலைக்கழகங்கள் இல்லை, மதரசாக்கள் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, கலிமா சொன்ன ஒரு மனிதனும் இல்லை. தீ வைத்து கொளுத்தப்பட்ட முஸ்லிம் ஸ்பெயின் இப்பொழுது இல்லை. கொளுத்தப்பட்ட முஸ்லிம் ஸ்பெயின் இப்பொழுது இல்லை. தீ வைத்து கொளுத்தப்பட்ட இஹ்யா உலூமித்தீன் ஃபுத்துஹாத்துல் மக்கியா இப்பொழுதும் இருக்கிறது. அதை எழுதிய 2 மகான்களும் இப்பொழுதும் உலகமெங்கிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்லாமிற்கு எதிராக இஸ்லாமிய விரோதிகள் முஸ்லிம் பெயர்தாங்கிகளை முஸ்லிம் சமூகத்திற்குள்ளே தள்ளி கொண்டு வந்து கையூட்டு கொடுத்து இஸ்லாத்திற்கு எதிராக பேச வைக்கிற காரணத்தால் ஷரியத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் 1500 வருஷங்களுக்கு பிறகும் கூட நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஸவ்வுஃப் என்றால் என்ன? தஸவ்வுஃபின் யதார்த்தம் எது? அதனுடைய நோக்கம் எது? தஸவ்வுஃப் என்றால் தஸ்ஃபியத்துல் கல்ப், தஸ்கியத்துன் நஃப்ஸ், முஹாஸபத்துன் நஃப்ஸ். தஸவ்வுஃப் என்றால் இதுதான். இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதும் ஆத்ம சோதனை செய்வதும் தஸவ்வுஃபின் அடிப்படை. இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதும் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதும் அதற்கு ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு அடிப்படையாக ஆத்ம சோதனை செய்வதும் தஸவ்வுஃபின் அடிப்படை. ஆத்ம சோதனை என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆத்ம சோதனை இஸ்லாத்தின் புதிய விஷயம் அல்ல. ஆத்ம சோதனை செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தவர்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஆத்ம சோதனை செய்யுங்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பே உங்களை நீங்கள் கேள்வி கேட்டு ஆத்ம சோதனை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆத்ம சோதனை ஒவ்வொரு முஸ்லிமும், இந்த நான் என்ன செய்தேன், இந்த நான் செய்தவற்றில் எவைகள் நன்மை, எவைகள்
தவறானவை, எவைகள் பாவமானவை, நாளை நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, என் சொல்லால், என் செயலால், என் சிந்தனையால், என் எண்ணத்தால், என் பார்வையால், என் செவி புலனால் நான் செய்த பிழைகள் என்ன என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு தன்னைத்தானே திருத்துகிற பண்படுத்துகிற ஒரு பக்குவ முயற்சி முஹாசபத்து நஃப்ஸ், ஆத்ம சோதனை என்று குறிக்கப்படுகிறது. அதை செய்ய வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உன்னை கபரிலும் மறுமை மஹ்ஷரிலும் உன்னிடத்தில் கேள்வி கேட்டு உன்னை பற்றி ஒரு விசாரணை வைப்பதற்கு முன்பு உன்னை குறித்து நீ ஒரு விசாரணை நடத்து என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொந்த விசாரணைக்கு தான் இது சூஃபிசத்தின் அடிப்படை. ஒரு உண்மை நமக்கு தெரிய வேண்டும். உலகத்திலேயே சொர்க்கம் கொண்டு வாக்களிக்கப்பட்ட 2வது நபர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொன்ன சிறப்பான அபூர்வமான வேறு யாருக்கும் இல்லாத அம்சங்கள் இன்னும் நிறைய உண்டு. அதை பற்றி நாம் இப்பொழுது விரித்துரைக்க வேண்டியதில்லை. ஆனால் அதே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிய பிறகு அவருடைய சிவந்த அந்த பழுத்த வேதியை குளிப்பாட்டுகிற கல்யாணதாவை குளிப்பாட்டுகிற பொழுது அவருடைய முதுகில் அவர்கள் தன்னைத்தானே அடித்துக் கொண்ட சவுக்கடியின் தழும்புகள், தன்னைத்தானே அடித்துக் கொண்ட சவுக்கடியின் தழும்புகள், எப்பொழுதும் ஒரு சவுக்கு அவர்கள் கையில் இருக்கும், ஒரு சாட்டை கையில் இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது யாரை அடிக்க வேண்டும் அவர்கள் அடிப்பார்கள். அதே சவுக்கால் சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள் தன்னைத்தானே அடித்துக் கொள்வதற்கு? உலகத்திலேயே சொர்க்கம் கொண்டு வாக்கு பெற்ற பெருமைக்குரிய அவர்கள் இரவில் படுக்க முன்பு தன்னைத்தானே ஒரு ஆத்ம சோதனை செய்து கொள்கிறார்கள். நான் இன்று என்ன செய்தேன், அதில் எதில் தவறு உண்டு, எதில் பிழை உண்டு, ஏன் இந்த பிழையை நீ செய்தாய், இது தன்னைத்தானே அடித்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு ஆத்ம சோதனை. ஒரு கட்டத்தில் கேட்டார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நான் என்னிடத்தில் ஏதேனும் குறையை நீங்கள் காண்கிறீர்களா என்றார். என்னுடைய கருத்தில் 2 குறை தெரிகிறது என்றார்கள் ஹதரத் முஆத். என்ன குறை என்றார்கள்? நீங்கள் உங்கள் உணவில் 2 வகை சால்னாக்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றார்கள். நான் இனி அதை செய்ய மாட்டேன், ஒன்றைத்தான் பயன்படுத்துவேன் என்றார்கள். ஆத்ம சோதனை. அடுத்தவரிடத்திலே கேட்டு தெரிகிறார்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று. இந்த ஆத்ம சோதனையின் வழியாக ஆத்ம பரிசுத்தம் பெறுவது என்பது தஸவ்வுஃப். அதனுடைய அடிப்படை நோக்கம் ஆத்ம பரிசுத்தம். அதற்கு அடிப்படையை உண்டாக்குகிற எந்த அமல் செய்தாலும் இஹ்லாஸ் அதில் மேலோங்கி நிற்க வேண்டிய அடிப்படை விஷயம். இஸ்லாத்தில் இபாதத் இருக்கிறது, இஸ்லாத்தில் அமல்கள் நல்ல அமல்கள் இருக்கின்றன. ஆனால் செய்யப்படும் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அது இஹ்லாஸ் இல்லாமல் இருந்தால். இஹ்லாஸ் என்ற ஒன்று இல்லாது போனால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ் என்ற ஒன்று தேவை. அல்லாஹு தாலாவை நாடி எந்த அமலும் நடக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல், அவனுக்கு என்று இல்லாமல் ஒரு அமல் செய்யப்படுமானால் அதனுடைய பலன் மறுமையில் வெளிப்படும் என்ற கருத்தை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அத்தர் உதாரணத்தை சொல்லி, உலகில் அத்தர் பூசப்படுவதை சுன்னத்தான நடைமுறைகளாக்கிய பெருமைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தர் பூசிக்கொள்கிற மனுஷனுடைய நோக்கம் அதை பெருமானாருடைய சுன்னத்து என்ற வகையில் பூசிக்கொள்வதை தவிர்த்து, இது விலை கொடுத்து உயர்ந்த விலை கொடுத்து வாங்கிய ஒன்று. இது நம்மை நாம் பூசிக்கொண்டு செல்கிற பொழுது நம்மை பிறர் பார்த்து, நம்முடைய அத்தரை பார்த்து, அதனுடைய உயர்வை பார்த்து, அதனுடைய மனத்தை பார்த்து நம்மை நோக்க வேண்டும், நம்மை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு ஏருக்கு மாறான சிந்தனை இருக்குமானால், ஒரு அத்தரை பூசுறது சின்ன விஷயம்தான், நீ பூசலன்னா ஒண்ணும் இல்லை, சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். அதை விட நீ இந்த ஏருக்கு மாறான உணர்வால் நீ அத்தர் பூசிக்கொண்டால், நாளை இந்த அத்தர் ஹுவ அன்தனு மினல் ஜீபா,
செத்த பிரேதத்தை விட நாற்றம் எடுத்த சவத்தை விட மோசமாக நாரும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பூசிய அத்தர் பூசப்பட வேண்டிய நோக்கம் தவறினால் மறுமையில் அது நாற்றம் எடுத்த சவத்தை விட மோசமாக துர்நாற்றம் எடுக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அத்தருக்கு மாத்திரம் பொருந்தும் செய்தி அல்ல, எல்லா அமலுக்கும் பொருந்தும். தொழுகைக்கும் பொருந்தும், சின்னஞ்சிறிய அமலிலிருந்து பெரிய பெரிய நல்லமல் வரைக்கும், சின்ன இபாதத்திலிருந்து பெரிய இபாதத்து வரைக்கும் எல்லாவற்றுக்கும் பொருத்துகிற ஒரு சிறப்பான விஷயம் அது அதை கவனிக்க வேண்டும். இது தஸவ்வுஃபினுடைய இன்னொரு அம்சம். அதே நேரத்தில் இதே தஸவ்வுஃபில் இன்னொரு பிரிவு அஸ்-ஸுஹ்து அல்-ஃபக்ர் வல்-இஸ்திகார். எப்பொழுதும் ஒரு பற்றற்ற வாழ்க்கை முறை, எதிலும் ஆழ்ந்து போய்விடாமல் எப்படி சஹாபிகள் நடந்து கொண்டார்களோ, எப்படி தாபியின்கள் நடந்து கொண்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற வாழ்க்கை முறை. அந்த பற்றற்ற வாழ்க்கை முறை தஸவ்வுஃபின் இன்னொரு சிறப்பு அம்சம். இன்னொரு அம்சம் தஸவ்வுஃப் நல்ல குணம், நல்ல பண்புகள். நற்குணம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நல்ல பண்புகளை நிலைநாட்ட, அதை நிறைவு செய்ய நான் உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று கருத்து சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகளினுடைய மொத்த தாயகம் அவர்கள். நற்பண்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பண்பு ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை கண்டிப்பாக வலியுறுத்திய பெருமைக்குரியவர்கள் அவர்கள். அந்த நற்பண்பை ஒரு முஸ்லிம் தனது பண்பாக ஆக்கிக் கொள்ளுகிற பொழுதுதான் அவன் சூஃபிசத்தின் இன்னொரு பகுதிக்குள்ளே வருகிறார். அவுலியாக்களும் சூஃபியாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். இந்த நற்பண்புகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டார்கள். சக முஸ்லிம்களை தன் சகோதரனாக தன்னை விட அதிக உரிமை உள்ளவராக கருதுகிற பண்பு தஸவ்வுஃபின் இன்னொரு குணம் என்பார்கள். மகான்கள் அப்படித்தான். அபுல் ஹுசைன் நூரி என்று ஒரு மிகப்பெரிய சூஃபி இருந்தார்கள் பகதாதில். இமாம் அல்-அலம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹுடைய அலமியா ஏரியாவில் அவர்கள் பகுதி இருக்கிறார். அபுல் ஹுசைன் நூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களை சேர்ந்த சிலரையும் அப்போதைய கலீஃபா கொலை குற்றம் சாட்டி, அதாவது அவர்கள் செய்ததை செய்யாத ஒன்றை செய்ததாக யாரோ போட்டு கொடுத்து அவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற முடிவை கலீஃபா பிரகடனப்படுத்துகிறார். அப்போதைய கலீஃபாக்கள்ல பெரும்பாலும் இப்படித்தான் இருந்தாங்க. அலிபசா ஹுசனா மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது மொத்தம் 6 பேரு அபுல் ஹுசைன் நூரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முன்னுரிமை கொடுத்தார்கள். முதல்ல மற்றவங்களோட என்ன முதல்ல தூக்குல போடுங்க. என் சகோதரர்களை அந்த அளவிற்கு நான் கொஞ்சம் தாமதப்படுத்துவதன் மூலம் அவர்கள் மீது எனக்குள்ள உரிமையை, அன்பை, பாசத்தை நான் நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். மற்றவர்களோட என்ன முந்தி தூக்கல போட்டுருங்க. நான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாரு கலீஃபா. என்ன முந்தி போடுங்க, மற்றவங்களை பிந்துங்க அப்படின்னு சொல்றாருன்னார். கலீஃபாவுக்கு அது அதிர்ச்சியா இருந்தது. வெறும் வார்த்தையாக அவருடைய உள்ளத்தை தொடரவில்லை. எத்தனை பண்புள்ளவர்களை பற்றியா நம்மிடத்தில் தவறான தகவலை தந்தார்கள் என்று விடுதலை செய்தார். எல்லோரும் வரலாறு பதிவு செய்கிற தகவல்களில் ஜிஹாதில் நடந்த நிகழ்ச்சி நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி. அது ஷஹீதாகுவதற்கு முன்னால் தாகம் எடுக்கிறது. தண்ணீர் கேட்கிறார் ஒருவர். ஷஹீதாகுவதற்கு முன்னால் போர்க்களத்தில், மஅரகாவில், ஜிஹாதின் களத்தில் தண்ணீரை அவருக்கு கொண்டு போய் கொடுக்கிற பொழுது அவர் இன்னொரு குரல் கேட்கிறது, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று. இவர் சொன்னார், அவருக்கு முதல்ல கொண்டு கொடுத்து எனக்கு திரும்ப கொண்டு வாங்க. 2வது நபருக்கு கொண்டு போய் கொடுக்க முயற்சிக்கிற பொழுது இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஷஹீதாக வேண்டிய பருவத்தில் உள்ள ஒருவர் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு 3வது நபருக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கிற நெருங்கி போகிற பொழுது அவர் ஷஹீதாகிவிட்டார். ஆக இவர் ஷஹீதாகிவிட்டார். 2வது நபருக்கு கொடுக்கலாம் என்று போனால் அங்கு வந்து பார்த்தால் அவரும் ஷஹீதாகிவிட்டார். முதல் நபருக்காவது கொடுக்கலாம் என்றால் அவரும் ஷஹீதாகிவிட்டார். ஆக 3 பேருக்குமே தண்ணீர் கிடைக்க இல்லை. ஆனா 3 பேரும் அந்த கட்டத்திலையும் பிறரை கவனித்தார்களே தவிர தன்னை கவனிக்கவில்லை. இதுதான் சூஃபியாக்கள். அப்படியானா ஒரு கேள்வி எழும். என்ன கேள்வி வரும்? சூஃபியாக்கள் சஹாபிகள் காலத்தில் இல்லையா? சஹாபிகள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சூஃபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்றோ, சூஃபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றோ அப்படி யாருக்கும் பேர் சொல்லலையே. அப்ப இவங்க பின்னால உண்டாகிக்கிட்ட புதிய ஒரு செய்தி தானே, இது ஒரு பிதஅத்து தானேன்னு சிலர் வாரிக்கலாம். இப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்கிறான். அவன் வாரிக்கலாம்.
சூஃபி என்ற வார்த்தை புதியதே தவிர சூஃபிசத்தின் அடிப்படை புதியதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் சொல்கிறார். அவர்களை குறித்த ஒரு பிரார்த்தனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதையும் அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம வயுஸக்கீஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுடைய பிரதானமான ஒரு பகுதி வயுஸக்கீஹிம், இந்த மக்களை பரிசுத்தப்படுத்தும் ஒரு திருத்தூதர் இந்த மக்களுக்கு மத்தியில் வர வேண்டும். ஆத்ம பரிசோதனையை, ஆத்ம பரிசுத்தத்தை, ஆத்ம பரிசோதனையையோ ஆத்ம பரிசுத்தத்தையோ வேறு யாரோ தர வேண்டியதில்லை. கல்புக்குள் ஊடுருவி கல்வை நெருடி கல்வை பரிசுத்தப்படுத்துகிற வல்லமையை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார். கல்புக்கு உள்ளே ஊடுருவி கல்வை வருடி கல்வை நெருடி கல்வை பரிசுத்தப்படுத்தும் வல்லமையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பார்க்கிற பார்வையில் ஒரு மனிதனுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி அவன் காபிராக வந்தால் அவனை உண்மை முஸ்லிமாக வார்த்தெடுக்கிற மகத்தான சக்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? பரிசுத்தப்படுத்துவார்கள். அப்படி பரிசுத்தப்படுத்தும் ஒரு திருத்தூதர். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தி வயுஸக்கீக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும் ஒரு தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தப்படுத்தினார்கள். சஹாபிகள் அப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டதால் அவர்கள் சஹாபிகள். பெருமானார் அவர்களை பார்த்து ஈமான் கொண்ட பரிசுத்தத்தை பெற்றதால் சஹாபிகள். எனவே சஹாபிகள் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். சஹாபிகள் காலத்துல சூஃபி இல்லையே. சஹாபி என்ற தகுதி இருக்கிறது. சஹாபிங்கிறது ஒரு பட்ட பெயர் இல்ல. சஹாபிங்கிறது ஒரு சும்மா வழக்கத்துக்கு சொல்லுகிற பெயர் இல்ல. அது சஹாபிங்கிறது நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல பலரும் சொல்லுகிற தோழர் என்ற பொருளும் அல்ல. நபிகள் நாயகத்தின் தோழர்கள் என்று பல பேர் எழுதுறாங்க, பல பேர் சொல்றாங்க. பச்சை தப்பு. நபிகள் நாயகத்தின் தோழர்கள் அல்ல. அப்படி என்ன மாத்தி போட்டு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு தோழர். தோழருடைய தோழருக்கு என்ன பேரு? அபூபக்கர் அவர்களுக்கு பெருமானார் தோழர். அப்படித்தானே? அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் தோழர் என்கிறார்கள். அப்படியான மாத்தி போட்டு பாட்டா என்னங்க அர்த்தம்? இவர் அவர்களுக்கு தோழர்னு ஒரு பெருமானார் அவருக்கு அபூபக்கர் தோழரா? அப்ப அவர்கள் இவருக்கு சஹாபின்னு சொல்லணும் இல்ல? சரி, ஆம்பளை சஹாபி பொம்பளை சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் சஹாபி தான், மகளும் சஹாபி தான். மகளையே தோழின்னு சொல்லக்கூடிய மிக மோசமான காலம். நல்ல காலம் மேடையில யார் அப்படி சொன்னதாக தெரியல. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழின்னு சொன்னதாக யாரும் நம்ம கேள்விப்பட இல்லை. ஆனா சஹாபினா தோழின்னு சொல்லுவாங்க இவங்க. ஆனா தோழி அல்ல, தோழர் அல்ல. சஹாபிக்கு பொருளே வேறு. சஹாபி என்பது ஒரு தரஜா. சஹாபி என்பது ஒரு தரஜா. அந்த தரஜா யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் இந்த கண் கொண்டு பார்த்து அந்த நெருக்கத்தை பெற்று ஈமான் கொள்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் சஹாபிகள். ஆணோ பெண்ணோ பிள்ளையோ பேரனோ மகனோ 2 வயசோ 5 வயசோ 10 வயசோ 50 வயசோ 100 வயசோ அதல்ல பிரச்சனை. அது சஹாபி. அது ஒரு தரஜா. அந்த தரஜாவை ஒரு தாபி பெற முடியாது, ஒரு தபவு தாபி பெற முடியாது, ஒரு குத்துபு பெற முடியாது, ஒரு குத்துபுல் அக்தாபு பெற முடியாது, ஒரு கௌஸ் பெற முடியாது, ஒரு கௌசுல் ஆலம் பெற முடியாது. எந்த அவுலியாவும் எந்த சூஃபியும் அந்த அந்தஸ்தை பெற முடியாது. சஹாபி சஹாபி தான். அப்படிப்பட்ட தரஜாவில் இருக்கும் பொழுது அவ்வளவு போய் சூஃபின்னு சொன்னா எப்படி? அத்தகைய தரஜாவில் இருக்கிற ஆளை போய் சூஃபின்னு சொன்னா எப்படி? அதனால அந்த வழக்கு அங்க வர இல்லை. அது வழக்கு. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தப்படுத்திய மகா பெரிய சஹாபிகள். அப்படிப்பட்ட அந்த சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பரிசுத்தப்படுத்தி இருந்தாங்க? நம்ம காலமா இருந்தா மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி தேவைப்படும். நம்ம காலமாக இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ பக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சஅதுன் ஃபில் ஜன்னா, சஈதுன் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா,
அபு உபைதா ஃபில் ஜன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர் பேரை சொல்லி இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொன்ன பொழுது தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி என்று சொன்ன பொழுது தன்னுடைய அருமை பேரை பிள்ளைகளை சய்யிதா ஷுப்பானி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர்கள் என்று சொன்ன பொழுது கைபரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை நான் இந்த கொடியை ஒரு சொர்க்கவாசியின் கையில் கொடுக்க போகிறேன் என்று முன்னறிவிப்பு செய்து மறுநாள் வந்த பொழுது, கொடியை கொடுக்கும் நேரம் வந்த பொழுது சஹாபிகள் திரண்டு நின்று, கொடி என் கையில் கிடைக்காதா, அப்படி கிடைத்தால் நான் சொர்க்கவாசி, கொடி என் கையில் கிடைக்காதா நான் சொர்க்கவாசி என்று ஆவல் பெருகி நிற்க, உயரம் குறைந்த சஹாபிகள் காலை ஊனி கொண்டு நிற்க, பெருமானார் பார்வையில் தன் முகம் படட்டும் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த சொர்க்கவாசி யாரும் கண்ணப்பட இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், முன்பே சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டவர்கள். ஐன அலி, அலி எங்கே என்றார்கள். அலி அழைத்து வரப்பட்டார்கள். கண் வலி, எச்சியை தொட்டு கண்ணில் வச்சாங்க, கொடிய கையில கொடுத்தாங்க, கண் வலி சுகமாச்சு, சொர்க்கத்துக்கு ஆசைகிட்ட உறுதிப்பட்டது. நான் ஒரு சின்ன செய்தி சொல்லுகிறேன். வேற எந்த ஊருக்கும் போக வேணாம், நம்ம கூடி இருக்கிற மேலப்பாளையமே வச்சுக்குவோம். நீங்க உங்களுடைய கற்பனைக்கும் உங்களுடைய முடிவுக்கும் இந்த செய்தியை விடுகிறேன். அப்படி ஒரு நிகழ்வு இந்த ஊரில் நடந்தால், ஒரு வாதம், ஒரு கற்பனை வாதம், இந்த வாதம் உண்மை வாதம் அல்ல, இருக்க முடியாது, இது ஒரு கற்பனை வாதம். இந்த ஊரில், இந்த ஊரை ஒரு மதீனா மாதிரி, ஒரு மக்கா மாதிரி, மதீனா அல்ல மக்கா அல்ல, மதீனா மாதிரி மக்கா மாதிரி, இந்த மாதிரி ஒரு கற்பனை நிகழ்ச்சி இந்த ஊர்ல நடந்து, இந்த ஊர்ல உள்ள ஒரு ஆளை குறிச்சு இவர் சொர்க்கவாசின்னு சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? பெரிய கலவரமே வெடிச்சிருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசி என்று சொன்ன பொழுது இந்த மாதிரி ஊர்கள், இந்த ஊருன்னு அல்ல, எந்த முஸ்லிம், எந்த இஸ்லாமிய சமுதாய ஜமாத்தா இருக்கட்டும், எந்த ஊரா இருந்தாலும் நம்ம காலமாக இருந்தால் ஒரு குரல் அல்ல பல குரல் எழும். ஆமா, பொண்ணை கொடுத்திருக்கிறார்கள், அதனால சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்கன்றோம். சொர்க்கவாசி என்று சொன்ன பொழுது ஆமா அவரும் பொண்ணை கொடுத்திருக்கிறார்கள், அதனாலதான் சொர்க்கவாசின்னு சொல்றாருன்னு சொல்லிடுவோம். உடனே கூட்டத்துல மறு கருத்து வந்துடும். உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா சொர்க்கவாசி என்ற பொழுது ஆமா தான் பிள்ளைய கொடுத்திருக்கிறாங்கல்ல, அதனால சொர்க்கவாசின்னு சொல்றாருன்றோம். அப்படி சொல்ல ஒரு 1000 பேர் கிளம்புவார்கள். இவர்களையெல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்ன பொழுது தொடக்க முதல் பெருமானாரின் காரியமாக அவர்களுக்கு அடிபணி செய்வதே தனது வாழ்க்கையில் கடமை என்று கருதி பணியாற்றி கொண்டிருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே என்னையும் அந்த வார்த்தையை பார்த்து சொல்லிடக்கூடாதான்னு ஆசை மனசுல இருந்திருக்கலாம். ஆனா அனாவசியமான பொறாமை மனசுல வரையில்லை. எந்த சஹாபியின் மனசிலேயும் இவர்களையும் அவர்களையும் சொர்க்கவாசி என்று சொன்ன பொழுது யார் மனசுலையும் அனாவசியமான பொறாமை வரையில்லை. ஆள் பார்த்து சொல்லிட்டாங்கன்னு பெருமானாரை யாரும் குறை காணவில்லை. குறை கண்டிருந்தால் அந்த விளையாடி அவர்கள் முஸ்லிமாக இருந்திருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொர்க்கத்தின் பெண்கள் தலைவி என்ற பொழுது ஆமா பெத்த பிள்ளையை சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு டெட்டியை குடிச்சிட்டு பேசுவான், 2 சிகரெட் அடிச்சுட்டு பேசுவான். சஹாபிகள் யார்கிட்ட இந்த விவகாரம் வரை இல்லை. நான் எத்தனை பெரிய மனுஷி, எத்தனை பெரிய தியாகங்களை உங்களுக்காக செய்திருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனாவசியமான அபிப்பிராயத்தை கொள்ளவில்லை. எந்த பெண்மணிக்கும் மனைவிமாரும் கொள்ளவில்லை. யாருக்கும் கசப்பு வரவில்லை, யார் உள்ளத்திலும் ஹசது வரவில்லை. 1வது விஷயம், யார் லட்சக்கணக்கான சஹாபிகள் எந்த சஹாபியர் மனசிலையும் அட இந்த 10 பேர் தான் சொர்க்கத்துக்கு லாயக்கான ஆளா, வேற ஆளே இல்லையா, நாங்கள் லட்சக்கணக்கான ஆட்கள்ல என்ற அனாவசியமான கள்ள எண்ணம் ஹசது என்று யாருக்கும் வர இல்லை. சரி, அதை விட்டுடுங்க, அவங்களுக்கு தான் அந்த எண்ணம் வர இல்லைன்னு வச்சிருவோம். இந்த சொர்க்கவாசின்னு ஒரு வாக்கு கிடைச்சிடுச்சு இல்ல, அப்படி நம்ம காலமா இருந்தா சொர்க்கவாசின்னு ஒரு வாக்கு நம்ம காலத்துல ஒரு ஆளுக்கு இப்படி அதிகாரபூர்வமா கிடைச்சா வீட்டு விட்டு வெளியில வர மாட்டாரு, 5 வருஷத்துக்கு தொழவே மாட்டாரு. நானும் சொர்க்கவாசி ஐயா இன்னும் என்ன அமல் என்னன்றுவார், ஆளே மாறிடுவார்.
இனி அவரை போய் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அவர் மரத்தடியில இருந்தாலும் கூட போய் கொஞ்சமா காணிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிடும். ஆஹா ஓஹோ, நாடு வீணா போய் சிதைஞ்சு போயிடும். நம்ம சமூகம் விழிப்புணர்வு அற்று போய் கிடக்கிறது என்பதற்கு இந்த பேர் நல்ல பேரு தான். இப்படி உணர்வுகளுக்கு பண்பு கொடுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அனாவசியமான பொறாமைகள் இல்லாத, அனாவசியமான ஹசது இல்லாத, அனாவசியமான எண்ண உணர்வுகள் சிந்தனைகள் இல்லாத பரிசுத்தமான இதயத்தை உண்டாக்கி கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூஃபிசத்தினுடைய அடிப்படை அங்கே இருந்தது, அந்த பரிசுத்தம் இருந்தது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வகையில் விளக்கி சொன்னார்கள் சஹாபிகளுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் 3 அம்சங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு அம்சம் ஈமானை பற்றி, இரண்டாவது அம்சம் இஸ்லாத்தை பற்றி, இன்னொரு அம்சம் இஹ்சானை பற்றி. ஆனா இஹ்சானை பற்றி யாரும் பேசுறது இல்லை. ஈமான் என்கிறான், இல்லைன்னா ஈமான் ஷிர்க்குங்கிறான், குஃப்ரு, மொத்தமா ஹோல்சேலா எல்லாத்தையும் அவுத்து விட்டுறான். அல்லது இஸ்லாம்னு சொன்னால் வித்தியாசமான விளக்கங்களை தர்றான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் சொன்ன பதிலில் இருக்கிற 3வது கேள்விக்கான பதிலில் மன் இஹ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மன் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யரா. உன்னுடைய இபாதத்து எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ்வை நீ நேருக்கு நேர பார்க்கிறது மாதிரி இருக்கணும். நீ பார்க்க இல்லை, ஆனா அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். யாருடைய இபாதத்து அப்படி இருக்கு? யாருடைய இபாதத்து அப்படி இருக்குது? யாருடைய இபாதத்து இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு அந்த இபாதத்து இருந்தது. அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை பார்ப்பது போல இபாதத்து. நாம் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் நம்மை பார்க்கிறான். இதுதான் தஸவுஃபின் அடிப்படை, இதுதான் முஷாஹதா, இதுதான் தஸவுஃபுக்கான அடிப்படை. இந்த அடிப்படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தஸ்பியத் சூஃபிசம் என்ற வார்த்தை நடைமுறையில் இல்லையே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவருடைய குர்ஆனில் ஹதீஸில் சூஃபிசம் வலியுறுத்தப்பட்டது. சூஃபி என்ற வார்த்தை மாத்திரம் இல்லாது போய்விட்டது. சஹாபிகள் என்ற வார்த்தையை தாபியின்களுக்கு சொல்ல முடியாது. சஹாபி என்ற வார்த்தையை தபஉ தாபியின்களுக்கு சொல்ல முடியாது. தாபியி என்ற வார்த்தையை தபஉ தாபியின்களுக்கு சொல்ல முடியாது. 2வது வருஷம் ஹிஜ்ரி 2வது வருஷ நூற்றாண்டில் ஏற்பட்ட கால மாற்றத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்ன ஏற்பட்டது? உண்மை சஹாபிகள், தாபியின்கள், தபஉ தாபியின்கள் அருகி இஸ்லாம் பல்கி பெருகிய பொழுது உலகாலய சிந்தனையில் முஸ்லிம்கள் ஈடுபட தலைப்பட்டாங்க. இஸ்லாமிய பிடிப்பு குறைந்து போய்விட்டது. இஸ்லாமிய சிந்தனைகள் குறைந்து போய்விட்டன. இபாதத்தின் நாட்டம் குறைந்து போய்விட்டது. சும்மா 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுது பள்ளியில குறிஞ்சு நிமிர்ந்துட்டா போதும் அப்படிங்கிறது மாதிரி கருத்து வலுத்து கொண்டு வந்தது. பண ஆசை மிகுந்தது. துனியாவின் ஆசை வலுத்து கொண்டு வந்தது. அப்படி வலுத்து கொண்டு வந்த பொழுது சில மகான்கள் பார்த்தார்கள், உலகம் இந்த போக்கில நில நீடிச்சதுன்னு சொன்னா நாம் வீணாக போய் விடுவோம் என்று கருதி அவர்கள் ஆத்மார்த்தமாக தங்களை பரிசுத்தப்படுத்தி உலக சிந்தனையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு இபாதத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு, நல்ல வழியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு, சன்மார்க்க நெறிமுறைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அப்படி பக்குவப்பட்டு கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு சூஃபி என்று சொல்லப்பட்டது. ஹிஜ்ரி 1வது நூற்றாண்டுக்கு பிறகு 2வது நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இவர்களுக்கு ஒரு புதிய பெயராக சூஃபி என்று சொல்லப்பட்டது. சூஃபி என்ற வார்த்தை எதில் இருந்து வந்தது? அந்த பல கருத்து இருக்கிறது, நமக்கு அது அவசியம் இல்லை. சூஃபி அவர் பரிசுத்தமானவர். சூஃபி என்றால் கம்பளி ஆடை அணிந்தவர்கள் சூஃபி என்று சொல்லப்பட்டார்கள். நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள மாட்டார்கள், அலங்கார ஆடைகளை அணிந்து கொள்ள மாட்டார்கள், ரொம்ப நைசான ஆடைகளை அணிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் இந்த கரணமுள்ளான இந்த ஆடைகளை அணிந்து கொண்டவர்கள் சூஃபி என்று குறிக்கப்பட்டார்கள். அப்படித்தான் சூஃபிசம் என்ற இந்த வார்த்தை வந்தது. சூஃபிசம் சஹாபிகள் காலத்தில் இல்லையே என்பதை வார்த்தை இல்லையே தவிர சூஃபிசம் இருந்தது. சூஃபிசத்தின் அடிப்படை இருந்தது. அது குர்ஆனில் இருக்கிறது, அது ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அல்லாஹ் தஆலா குறித்து காட்டினான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம்.
அல்லாஹ் இடத்துல யாரு கல்ப சலீமோட வர்றானோ அவனுக்கு தான் வெற்றி இருக்கிறதுன்னு சொன்னா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இதயத்தை பரிசுத்தப்படுத்தனுக்கு தான் வெற்றி, பரிசுத்தப்படுத்தாதவனுக்கு வெற்றி இல்லை, அவன் நஷ்டப்பட்டு போனவன் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே குர்ஆன் இதய பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது, இதய தூய்மையை வலியுறுத்துகிறது. இதய தூய்மை எங்கிருந்து கிடைக்கும்? வாழுகிற இந்த வாழ்க்கைக்குள் இதய தூய்மை கிடைக்கும் என்று யாரால் சவால் விடுகிறீர்களா? இந்த வாழ்க்கை சூழலில் இதய தூய்மை கிடைக்கும் என்று யாராவது சவால் விடுகிறார்களா? இல்லை. ஆனால் இதய தூய்மையை பெற்றுக்கொண்ட அந்த மகான்கள், அவுலியாக்கள் காலப்போக்கில் சூஃபி என்று குறிக்கப்பட்டார்கள். சூஃபி என்று இந்த வார்த்தையை பிடிக்காத ஆரம்ப காலகட்டங்கள்ல சூஃபிசத்தை இப்னு தைமியா ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் சூஃபியாக்கள் அவருக்கு என்னமோ பிடிக்க இல்லை. இந்த தீக்கொளுத்தி போட்டதுல நம்பர் 1 ஆளு முதல் ஆள் அவர் தான். இந்த தீக்கொளுத்தி போட்டதுல நம்பர் 1 முதல் ஆளு அவர் தான். அவர் தான் இதை முதல்ல தீக்கொளுத்தி போட்டாரு. இப்னு தைமியா தீக்கொளுத்தி போட்டது இப்ப மகான்களாகிய அவுலியாக்களையும் சாலிஹீன்களையும். ஃபுத்துஹாத்துல் மக்கிய்யா அரபி தெரிந்தது என்பதால் ஃபுத்துஹாத்துல் மக்கிய்யாவை ஆய்ந்து பார்க்க முடியாது. அவர்கள் எழுதாதையெல்லாம் போய் சொல்றான். ஃபிரௌன முஸ்லிம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதாக சில பேர் அப்பவே கட்டி விட்டுட்டான். ஃபிரௌனை மஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் காஃபிர் இல்லை என்று சொன்னார்கள் என்று அப்பவே கட்டி விட்டுட்டான். அதற்கு எத்தனையோ பதில்களை நம்முடைய மகான்கள் எழுதி காட்டியாச்சு. யாருக்குமான விளங்கிட்டு யாருக்காரா ஏண்டா பேசுறீங்கன்னு சொல்லியாச்சு, புரியல. ஆனா காபிர்னு சொன்னத முஸ்லிம்னு சொன்னதாக ஏற்பாரா போய் சொல்றான், விளங்காம சொல்றான். ஃபுத்துஹாத்துல் மக்கிய்யாவை முத்தாலாக்கிற சகுதியே இல்ல. இந்த காலத்துல ஆளே கிடையாது, அதை வாங்குறதுக்கே ஆள் கிடையாது. அத்தனை மகத்தான நூல். அதான் முதல்ல சொன்னேன், ஸ்பெயின்ல தீ வச்சு கொடுத்தனா ஃபுத்துஹாத்துல் மக்கிய்யா இன்னைக்கு இருக்கு. மஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவினுடைய தமாஸ்க் நகர்ல அந்த மலைப்பகுதியுடைய புனிதமான நிறைவிடம் இன்னும் பசுமையோடு புனிதமான உயர்வு நிலையோடு இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு ஜியாரத் ஈரானில் இன்றும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஹ்யா உலூமித்தீனும் தஹாஃபுத்து தஹாஃபாவும் தஹாஃபுத்தில் ஃபல்சஃபாவும் அவருடைய எழுதிய மற்ற பல நூல்களும் இன்னும் ஜீவனோடு உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் முன்பே குறித்தது போல அவர்களை மட்டம் தட்டி பேசியவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாட்டில் இஸ்லாமிய சமுதாயத்தை குறை சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைப்பாட்டில் இருந்து முஸ்லிம்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தி அவர்களை வெளியாக்குவதற்கு சூஃபியாக்கள் மீது கை வைத்தார்கள். நான் முன்பே சொன்னது போல் அது சூஃபியாக்கள் மீது கை வைப்பதற்கான அடிப்படை காரணமே இஸ்லாமியத்தில் மற்றவர்கள் வருவதற்கு காரணம் சூஃபியாக்கள். எந்த காலத்திலும் ஆட்சியாளர்கள் மூலம் இஸ்லாத்திற்கு மக்கள் வரவில்லை. எந்த நாட்டிலையும் சரிதான், அரபு நாடுகள்ல மாத்திரம் அல்ல, இந்தியாவில் மாத்திரம் அல்ல, இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட வேற எந்த நாட்டிலும் இல்லை. எந்த ஆட்சியாளர்களும் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மூலமாக இஸ்லாத்திற்கு யாரும் வரவில்லை. மாறாக சூஃபியாக்கள் மூலம் இஸ்லாத்திற்கு மக்கள் திரண்டு வந்தார்கள். அந்த ஆத்மீக பரிசுத்தத்தில், ஆத்மீக பக்குவத்தில், ஆத்மீகத்தினுடைய உயர்வை கண்டு அதனுடைய தாக்கத்தால் முஸ்லிம்களாக ஆனார்கள். பல லட்சக்கணக்கான பாவிகள் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹுடைய உயர்வான உபதேசத்தை கேட்டு தௌபா செய்து மீண்டு வந்தார்கள். லட்சக்கணக்கானவர்களுக்கு முன்னிலையிலே கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார்கள். தவறான கருத்து கொண்டு அவர்கள் மீது ஹசது கொண்டு ஒரு வெளியூர் அசரத்துக்கு, ஒரு வெளியூர் ஆலிம்சாவுக்கு பகதாதுல என்ன வேலைன்னு சொல்லி அன்னைக்கு பொறாமைப்பட்டவர்களாலே பிறகு அவர்கள் உண்மையை உணர்ந்து நல்வழிக்கு அவர்கள் வந்தார்கள். ஆக பொறாமைப்பட்டவர்கள் நல்வழிக்கு வந்தார்கள், தப்பெண்ணம் உள்ளவர்கள் நல்வழிக்கு வந்தார்கள், பாவிகளாகிய முஸ்லிம்கள் தௌபா செய்து நல்வழிக்கு வந்தார்கள். மற்ற காபிர்கள் முஷ்ரிக்குகள் இஸ்லாத்திற்கு வந்து முஸ்லிம்களாக ஏற்றம் பெற்றார்கள். இதுவெல்லாம் சராசரி ஆட்சியாளர்களாக நடக்கவில்லை, மகா பெரிய சக்கரவர்த்திகளால் நடக்கவில்லை. மாறாக முஸ்லிம் தியாகிகளான உண்மை சூஃபியாக்கள், அவுலியாக்கள், ஞானிகள், மகான்கள் மூலமாகத்தான் உலகமெல்லாம் இஸ்லாம் பரவி இருக்கிறது. இதனாலதான் மேற்படியானுக்கு இஸ்லாம்னா முதல்ல சூஃபியாக்கள் மீது கோபம். ஒன்னாவது விஷயம், சூஃபியாக்கள் மீது கோபங்கிறது ஒன்னாவது விஷயம். இரண்டாவது, முஸ்லிம் கிட்ட உள்ள இன்னொரு பலம் என்ன தெரியுமா? ஆயுத பலம் அல்ல, பிரார்த்தனையின் பலம். முஸ்லிம்
எங்கிட்ட உள்ள பலத்துல இரண்டாவது பெரிய பலம் என்னவென்றால், ஈமானுடைய பலத்திற்கு அடுத்து இருக்கிற பலம் துஆ என்ற இந்த பிரார்த்தனை பலம். இந்த பிரார்த்தனை பலத்தை மட்டமாக்குறதுக்கு என்ன வழி இருக்கு? பல வழிகள் இருக்கு. பிரார்த்தனையை சக்தி இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன வழி? ஆகாததை சாப்பிட்டா சக்தி பிரார்த்தனை வேலை செய்யாது, துஆ கபூல் ஆகாது. ஆகாததை சாப்பிட்டா, ஹராமானதை சாப்பிட்டா, நம்முடைய பொருள் அல்லாத இன்னொரு பொருளை அனாவசியமான எடுத்து சாப்பிட்டுட்டா, அது தெரிஞ்சோ தெரியாமல் அதுக்குள்ள மூழ்கிட்டா, நாம உண்மையை துஆ வானத்துல மேலேயே அல்லா இடத்துல போகவே செய்யாது. அப்ப துஆ கபூல் ஆகாத ஒரு கூட்டத்தை உண்டாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டங்கள்ல ஒரு திட்டம். அதுக்கு என்ன செய்யறான்னா, முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில ஆகாத பொருள் எல்லாம் விற்பனைக்கு கொண்டு வர்றான். முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில ஆகாத பொருளை எல்லாம் விற்பனைக்கு கொண்டு வர்றான். ஆகாத பொருள் எல்லாம் விற்பனையை கொண்டு வந்து இந்த காலங்களில் ஒரு ஸ்டைல் இருக்கு, சும்மா ஹலால்னு போட்டா வாங்கி சாப்பிட வேண்டியது. சரியா சரியில்லையான்னு பாக்குறது இல்லை, சரியா சரியில்லையா அப்படின்னு பாக்குறது இல்லை. அது விமானமோ விமானம் அல்லாத வேறு இடமோ கடைகளோ எதுவோ பொதுவாக யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு சிலர் மாத்திரம்தான் அதை கவனிக்கிறாங்க. பொதுவாக மக்கள் அதை பார்க்கறது இல்லை, பார்க்காம வாங்கி சாப்பிடுறாங்க. அப்ப ஹராமான பொருள் உள்ள போயிடுச்சு, தெரிஞ்சோ தெரியாமல் போய் விடுகிறது. பிரார்த்தனைக்கு லாயக்கில்லாத, கபூலியத்துக்கு லாயக்கில்லாத, அங்கீகாரத்திற்கு லாயக்கில்லாதவர்களாக அவங்க மாறிடுறாங்க. மாறியதால் ஏற்படுகிற விளைவு துஆக்கள் வேஸ்டா போயிடுதுன்னு ஆயிடுது. ஆக துஆக்களுக்கு ஒரு பலம் வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக பலமுள்ளதாக திகழ வேண்டுமானால், முதல்ல சுஃபியாக்கள் வழி எது என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு இஸ்லாமிய அமைப்பில் அவர்களை மதித்து கௌரவித்து சிறப்பித்து, அதே நேரத்தில் அவர்கள் வழியின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாரோ திட்டினான் அல்லது ஏசினான் என்பதற்காக நாம் ஆத்திரப்படுவதை தவிர்த்து அதை பார்த்துக் கொள்ள அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் நம்முடைய வழியில் உறுதியாக இருக்க வேண்டும். சூஃபிசம் என்பது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, குர்ஆனில் அங்கீகரிக்கப்பட்ட, ஹதீஸில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வழிமுறை. அந்த காலமெல்லாம் இஸ்லாத்தில் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வழியில் இல்லாத ஒரு அவுலியாவும் இல்லை, ஒரு மகானும் இல்லை. ஒரு கருத்தை சொல்லுவாங்க, போலி சூஃபின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்றது உண்டு. இப்ப போலித்தனம்ங்கிறது எதுல இல்லை? போலி அவுலியா, போலி சூஃபி அப்படிங்கிறான். நான் ஒரு கட்டத்துல சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்துல தான் சொன்னேன், போலித்தனம்ங்கிற இந்த வாதம் சூபிசத்தில் மாத்திரம் வரவில்லை. போலித்தனம்ங்கிற இந்த வாதம் இந்த அவுலியாக்கள் விஷயத்தில் மாத்திரம் வர இல்லை, அது அல்லாஹ் விஷயத்திலேயே வந்திருக்கு. ஆனா ரப்புக்கும் அல்லான்னு சொல்லி ஃபிரௌன் சொன்னான், நானும் உங்களுடைய ரப்பு தான் அல்லான்னு தான் அவனும் சொன்னான். அப்போ அல்லாஹ் விஷயத்திலேயே போலித்தனம் பண்ண ஒருதான் வந்திருக்கலாம். முசைலமத்துல் கஸாபு மாதிரி, காதியானி மாதிரி, நானும் ரசூலும் நபின்னு சொல்லக்கூடிய நபித்துவத்தில் பல போலிகள் வந்தது மாதிரி அல்லாஹ் விஷயத்தில் போலித்தனம் வந்திருக்கிறது. போலித்தனம் 4 பேர் சல்லிப்பே இருப்பான், அதுல போலித்தனம் பண்ண 2 பேர் வந்திருப்பான். அதுக்காக எவனோ ஒரு சூஃபியா இல்லாதவன், தகுதியாக இல்லாத ஒரு தன்னை சூஃபின்னு சொல்லி வேஷம் போட்டு இருந்தா, விலாயத்து இல்லாதவர்கள் தன்னை வலியுள்ளான வேஷம் போட்டு இருந்தா, அந்த வேஷத்தை கண்டுபிடித்து அவனை அப்புறப்படுத்தி அகற்ற வேண்டிய சமூகத்தின் கடமையை தவிர, அதுக்காக விலாயத்து என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்றோ, சூஃபிசம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்றோ சொல்லுவதற்கு யாரும் முன் வரக்கூடாது. அப்படின்னா யாரோ ஒருத்தன் போலித்தனமா நபின்னு சொல்லிட்டா நபித்துவத்தை மறுக்க முடியுமா? அனரப்புக்கும் இல்ல ஆளான ஃபிரௌன் சொல்றதுனால அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்களா? இல்ல, இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, தப்பு இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு சமூகத்திற்குள் வர வேண்டும். சமூகத்திற்குள் வந்து சூஃபிசத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யார் எத்தகைய கருத்துக்களை சொன்னாலும் இஸ்லாம் சூஃபிசத்தின் அடிப்படையை சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூஃபிசத்தின் அடிப்படையை சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆன் சூஃபிசத்தின் அடிப்படையை சொல்லி கொடுத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் ஏன் சூஃபிகள் என்று சொல்லப்படவில்லை? அதைவிட எத்தனையோ 1000 மடங்கு உயர்ந்த சஹாபி என்ற திருநாமம் அவர்களுக்கு இருப்பதால் அவர்கள் சூஃபி என்று சொல்லப்படவில்லை, வலியுல்லா என்று சொல்லப்படவில்லை. அதைவிட எத்தனையோ மடங்கு உயர்ந்த பதவி அவர்கள் கைக்குள் இருக்கிறது. அதே
அதே மாதிரி தாபியீன்கள், அதே மாதிரி தபவு தாபியீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல பிற்காலத்துல முஃபஸ்ஸிர் என்று பெயர் வந்தது. பலர் முஹத்திஸ் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இவங்க எல்லாம் முஹத்திஸ். இமாம் புகாரி முஹத்திஸ், இமாம் புகாரி முஹத்திஸ். அதே மாதிரி இமாம் முஸ்லிம் முஹத்திஸ், அது சிஹாஹ் சித்தா 6 பேர் முஹத்திஸ். அதே மாதிரி பல பெரியாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா பிற்காலத்துல ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று குறிக்கப்பட்டார்கள். ஃபுகஹாக்களாக இமாம்கள் இமாம் ஷாஃபிஈ, மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா, அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்ற இந்த பெருமக்கள் எல்லாம் சுஃபியான் ஸௌரி, சுஃபியான் இப்னு உயைனா பெரிய பெரிய ஃபகீஹ்கள் என்று முஹத்திஸ் என்று குறிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முஹத்திஸ்ங்கிறது இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முஃபஸ்ஸிர் என்பது இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஃபகீஹ் என்பது இல்ல, பிற்காலத்தில் வந்த நஹ்வி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல. எந்த சஹாபிக்கும் அந்த பெயர் இல்லைன்னு பின்னால யாராவது மறுத்து பேசுறாங்களா? யாரும் மறுப்பு சொல்ல இல்ல. சூஃபிய மந்திரம் ஏன் மறுக்கிறான்னா இவன் உண்டாக்கி பைசா கொடுத்திருக்கிறான் அந்த காலத்துல. அந்த காலத்திலே கொடுக்க ஏனாடா கொடுக்க இல்ல, ரொம்ப காலத்துக்கு முந்தையே வெள்ளியை வெட்டி இருக்கிறான் அவன். அதனால அவனை பின்பற்றி இந்த கருத்துக்கள் சமுதாயத்திற்குள் வந்தன. ஏன்னு சொன்னா ஸ்டீவன்சன் வேலைப்பாடத்துல கூட்டம் போட்டு சூஃபிசம் இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது. ஜோசப் மேலப்பாளையத்துல கூட்டம் போட்டு இஸ்லாத்தில் சூஃபிசம் கிடையாது, அது ஒரு கள்ள மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கி வந்துதான் அந்த கருத்தை சொல்ல முடியும். அதனாலதான் அவன் அந்த காலத்திலேயே இதை திட்டமிட்டு செஞ்சான். பல கட்டங்கள்ல முஸ்லிம்களுக்கு விரோதமான முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கிற, முஸ்லிம் சமுதாயத்தின் ஐக்கியத்திற்கு சீர்குலைவை உண்டாக்குகிற, முஸ்லிம் சமுதாயத்தின் அகீதாவை பாழ்படுத்துகிற, சுன்னத் வல் ஜமாஅத்தின் கட்டுக்கோப்பை குலைக்கிற காரியத்தை செய்வதற்கு அந்த வெள்ளத்தோல்காரன் செஞ்ச வேலையெல்லாம் இங்க இருந்து சில பேரை பிடிச்சிட்டு போய் மின்னல் ஹபீபை வெட்டி பூராத்தை இங்க இறக்கி விட்டான். சமுதாயத்திற்கு முன்னால இவன் ஊர்ல கூட்டம் போட்டு பேசினா, பள்ளிவாசல்ல கூட்டம் போட்டு பேசினா, பள்ளிவாசல் வைப்பா அவனும் ஹதீஸான் சொல்றான், இவனும் ஹதீஸான். நம்மள சில பேர் அவனும் ஹதீஸான் சொல்றான், இவனும் ஹதீஸான் சொல்றான், நம்மள சிலர் பாத்தியாவது ஆள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமுதாயத்துக்குள்ள 10 பிளவுகள் ஏற்பட்டது. இந்த பிளவு இன்னைக்கு வந்தது இல்ல, ரொம்ப பழைய பிளவு. முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்களை காஃபிர் என்ற ஃபத்வாக்களை வெளியிட்டு அசூசிப்படுத்திய கொச்சைக்காரர்கள் வந்தது சமீப காலத்து செய்திகள் அல்ல, பழைய செய்தி அது. ஆகவே இவைகளுக்குள்ளே புகுந்து விடாமல் இந்த மாநாட்டினுடைய நோக்கங்களில் அடிப்படையாக இருக்கிற விழிப்புணர்வு என்பதை கொஞ்சமாவது பெற்று இந்த கூட்டம் கலையுமானால் நிச்சயமாக இந்த மாநாடு வெற்றி பெற்ற மாநாடு. அந்த வெற்றியை அல்லாஹு தஆலா நசீபாக்கி கொடுக்க வேண்டும் என்று காலத்தின் அருமையும் சொல்லப்பட்ட கருத்தையும் மனதில் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும்.